இன்றைக்கி மார்னிங் போல் என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டுமா இன்றைக்கி மதியானத்துக்கு சிக்கன் குழம்பு செஞ்சு கொடுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தார். சரின்ட்டு நான் அந்த வேலையை தாங்க பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு தேவையானதெல்லாம் முன்னாடியே ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா ஒரு சிக்கன் வாங்க போகும்போதே ஈஸியாக ஆகிடும் நமக்கும் வேலைன்னு சொல்லிட்டு இப்போ சிக்கன் வந்த உடனே அதை கழுவி சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது குக்கரில் தாங்க செய்யலாம்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த ஒரு 3 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூனும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 2 தக்காளி நல்லா பொரியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து தேவையான அளவு கல் உப்பும் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா தனியாத்தூளும் வெறும் மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் இப்போ தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் மிளகு தூளையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 4 விசில் ஆயிடுச்சு. இது ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே குழம்பு நல்லா தக்கன்னு கொதிச்சிட்டு இருந்தது. கையோடு நம்ம கைப்பிடி கருவேப்பிலையும் கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் சூப்பர் டேஸ்ட்டான சிக்கன் குழம்பு ரெடி. கையோட என் ஹஸ்பண்டுக்கும் பேக் பண்ணி கொடுத்துட்டு வேலைக்கும் அனுப்பிச்சாச்சு. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.